ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆயித்தியா ஸ்கூலில் விட்டுருந்த அப்புறம் எங்களுக்கு வந்து தக்காளி சாதம் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சிம்பிளாக ஏதாச்சும் வைக்கிறேன்னா வந்து ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வந்து தக்காளி சாதம் தான். சைட் டிஷ்ஷாக வந்து ஆம்லேட் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. ஆயித்தியா ஸ்கூல் வந்து கூட்டு வந்த அப்புறம் இன்றைக்கி வந்து ராகியில் வந்து இட்லி தோசை பேட்டர் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இது ரெடி பண்ணுறதுக்கு 1 டம்ளர் இருக்குது ராகி, 1 டம்ளர் இருக்குது இட்லி அரிசி, 1/2 டம்ளர் வந்து உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 மணி நேரம் கிட்ட வந்து ஊற வச்சுக்கலாம். இன்னைக்கு காலையிலேருந்து க்ளீனிங் ஒர்க் வந்து சுத்தமாக வந்து பார்க்கவே இல்லை. பாத்திரங்கள் ஒர்க்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கேஸ் ஸ்டவ்வே வந்து க்ளீன் பண்ணி விட்டுலாம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து பாத்திரங்களோட சோப் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு வைப் பண்ணி விட்டுருவேன். இப்படி தான் வந்து 3 இயர்ஸாக வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. எல்லா க்ளீனிங் ஒர்க்கையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே போயிட்டு வாசல் தெளித்து சூப்பராக வந்து ஒரு கோலத்தையும் வந்து போட்டு வந்தாச்சு. வந்ததுமே ஒரு கப் டீயும் ஆதித்யாவுக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்துட்டு நம்ம ஊற வச்சிருந்தது நல்லா ஊறி இருந்தது, அதையும் கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். சின்ன பிள்ளைல ஆதித்யாவுக்கு வந்து 4 monthsலேருந்தே ராகி வந்து கொடுப்பேன். இப்போ தான் கொஞ்சம் நாளாக சாப்பிட மாட்டேன். அதான் இட்லியாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். பாப்பா நாளைக்கு கலரை பார்த்து கண்டுபிடிக்கிறேன். நாளைக்கு வீடியோலேருந்து ஷேர் பண்ணுறேன். டின்னருக்கு வந்து இட்லி ரெடி பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து பரோட்டா வாங்கிட்டு இருந்தாங்க. 2 வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.